எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸு வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 33 வயசு ஆள் யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் வந்தவர். அவர் வந்து என்னென்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பெங்களூர் வில்லாலேருந்து வெட்னஸ்டே அன்னைக்கு போலீஸ் அவரை வந்து எடுத்து இது பண்ணியிருக்காங்க. அவரை வந்து பிடிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்கு வந்து சிவியரான ஒரு சீரியஸான சைக்கியாட்ரிக் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஆள் பேர் வந்து என்னென்னா ரோஹன் பட் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து இப்போது தேர்ஸ்டே அன்னைக்கு போன தேர்ஸ்டே நிமன்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற அந்த இதில் வந்து அங்கே அனுப்பப்பட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது இவரை வந்து போலீஸ்கிட்ட அனுப்புறது, ஜுடிஷியல் கஸ்டடிக்கு இப்போ அனுப்புறதெல்லாம் வந்து நல்லதாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து கன்க்ளூட் பண்ணப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோஹன் வந்து சிவியராக வந்து ஷிசோஃப்ரீனியா அப்படிங்கிற அந்த இதில் வந்து சஃபர் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு மனம் சம்மந்தப்பட்ட நோய், ஒரு பிரமை இருக்கும். அப்புறம் வந்து இவங்க தனியாக இருக்கணும், மற்றவங்ககிட்டேருந்து விலகியே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க வந்து போகிறது நல்ல விஷயம். என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் வந்து குத்தியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து ஃபார்மர் மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நேவி கேப்டனாக இருந்திருக்காரு அப்படின்னும் சொல்கிறாங்க. நவீன்னு சொல்லி அவங்க அப்பா பேர் நவீன் சந்திரா. அவங்க அம்மா பேர் வந்து டென்டிஸ்ட், அவங்க அம்மா ஷியாமலான்னு சொல்லிட்டு. 2 பேரையுமே விஞ்ஞான் நகர் அப்படிங்கிற இடத்துல வீட்டுக்குள்ளே ஹிந்துஸ்தான் அந்த ஹெச்ஏஎல் இருக்குல்ல, அந்த இடத்துக்கிட்ட வந்து அந்த இதை வந்து இன்சிடெண்ட் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இவங்க 2 பேரையும் வந்து கொலை செய்கிறதுக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 2 கிச்சன் நைஃப் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போலீஸு. இந்த 2 இதுக்குமே வந்து ரோஹன் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவன் வந்து ரோஹன் சொல்கிறாருன்னா, அவருக்கு எதுவுமே வந்து ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வந்து ரோஹன் அந்த மாதிரி பண்ணதுக்கு இன்வால்மெண்ட் இருந்திருக்கு. அவன் அந்த மாதிரி வந்து அவங்க 2 பேரையும் வந்து கொலை செஞ்சதில் அப்படின்னாலும், அது வந்து எக்ஸாக்ட் மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது வந்து அந்த ப்ராப்பர் அந்த கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரோஹன்கிட்ட வந்து பேசும்போது இன்டரகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது மாறி மாறி கான்ட்ராடிக்டரி, அதாவது மாற்றி மாற்றி பேசியிருக்காரு. ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நவ்வந்துன்னு, அதனால் வந்து இப்போ ஒரு மாதிரி பேசுகிறது, அப்புறம் ஒரு மாதிரி பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேபிளாக ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தடவை என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, இந்த ரோஹன் எனக்கு வந்து 4 லட்ச ரூபா நான் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டேன் நியூ ப்ராஜெக்ட்டுக்காக. அது வந்து அவர் வந்து கொடுக்கல, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்புறம் திரும்பி என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, சண்டை வந்து வெடிச்சிருக்கு, அதனால் மொபைல் நம்பரை வந்து ஃபேமிலி பேக்கேஜ்லேருந்து வந்து மாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் வந்து ரொம்ப வந்து மூடு ஸ்விங் இருக்குது, அண்டர்கோயிங் மூடு ஸ்விங்ஸு, அதனால் வந்து நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். அவங்க அக்கா யூஎஸில் இருக்காங்க. அவங்க வந்து இவருமே யூஎஸ்லேருந்து தான் வந்திருக்காரு. அவங்க அக்கா வந்து யூஎஸில் இருக்காங்க. அவங்க வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. டாக்டர் மாதவி அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரோஹன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க போல் நெய்பர், அவங்க வந்து என்ன போலீஸுக்கு வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க காப்ஸை. அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு 2 கொலை நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க ரோஹனுக்கு அகைன்ஸ்டாக. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரீகால் பண்ணுறாங்க ஷியாமலா வந்து சொன்னதை. வந்து அவனுக்கு இந்த மாதிரி மனநோய் சைக்கியாட்ரிக் இஷ்யூஸ் இருக்குது, அவன் வந்து மெடிக்கேஷனில் இருக்கான் அப்படின்னு வந்து ஷியாமலா சொன்னதாக வந்து டாக்டர் மாதவி வந்து சொல்லியிருக்காங்க. ரோஹனோட அம்மா அப்பா நவீனும் ஷியாமலா 2 பேருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒடிசாவுக்கு வந்து 10 டேஸ் எக்ஸ்கர்ஷனுக்காக போயிருந்திருக்காங்க. மண்டே அன்னைக்கு தான் ரிட்டர்ன் ஆகியிருந்திருக்காங்க. டைமில் தான் வந்து இந்த ஆள் இந்த ரோஹன் வந்து பணம் கேட்டிருக்காரு போல், இந்த ப்ராஜெக்ட்டுக்காக 4 லட்சம் வேணும்னு. அவங்க அப்பா வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு நார்மல் ஆஸ் யூஷுவல் வாக் போகிற மாதிரி வந்து போயிருக்காரு. அப்போ தான் வந்து இவன் டிமாண்ட் பண்ணியிருக்கான், இந்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, ரோஹனை போட்டு கத்தியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வீட்டை விட்டு நீ உடனே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரோஹன் என்ன இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா, அவங்க அப்பா வந்து அவரை ஒரு ஏர் கன்னால் போட்டு அடித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு இதை.
இது உண்மையாகவே அவர் அடித்தாரா இல்லாட்டி சும்மாவே வந்து இவரே வந்து ஏதோ ஒரு அந்த சைக்காட்ரிக் இஷ்யூ இருக்கிறனால அவரே கற்பனை பண்ணி சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நான் பண்ணினதே எப்படி ஒன்று நடந்ததா அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதை வந்து என்ன ஏதுன்னு அவங்க விசாரித்தா தான் தெரியும். நம்மளுக்கு வந்து இந்த ஷீசோஃப்ரீனியா அந்த இது மாதிரிலாம் சைக்காட்ரிக் இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது இமீடியட்டாக சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்த்து ப்ராப்பராக மெடிசன் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இது இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்க எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு சொல்ல முடியாது. அவங்க 15 டேஸ்க்கு ஒரு தடவை இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு தடவை வர சொல்லுவாங்க. அதை மிஸ் பண்ணால் போய் மெடிக்கேஷனை எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அப்படி அதை வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க கைட் பண்ணுவாங்க டாக்டர். அதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த இறந்த 2 பேரண்ட்ஸுக்கும் வந்து ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.